வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது திருவையாறு மாவட்டத்தில் உள்ள பஞ்சநதீஸ்வரர், ஐயாரப்பர், பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு பல பேர் பெற்றுள்ள ஐயாரப்பர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம நந்தீஸ்வரருக்கும் நந்தி தேவருக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். நந்தீஸ்வரர் அப்படிங்கிறவர் சிவபெருமானோட முன்னாடி காளை வடிவத்தில் இருப்பவர். நந்திகேசர் அப்படிங்கிறவர் திருக்கைலாய பரம்பரையை உருவாக்கியவர். தருமபுரம் ஆதீனம், திருவாடுதுறை ஆதீனம் இவையெல்லாம் திருக்கைலாய பரம்பரையை சேர்ந்தவை. சிலாத்து மகரிஷி அப்படின்றவரோட மகனாக அவதரித்தவர் நந்திகேசர். இவருக்கு பிறக்கும்போது 4 கைகள் இருந்துச்சான். அவர் ஒரு பெட்டியில் போட்டு இந்த சிவன் கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிடுறாங்க. மூடியை திறந்து பார்க்கும்போது குழந்தையோட 2 கைகள் நீங்கி அழகான குழந்தையா விளங்கிச்சான். குழந்தைய திருவையாறு தலத்திலே விட்டுட்டு போயிட்டாராம். பரமேஸ்வரனே அந்த குழந்தைக்கு 5 விதமான அபிஷேகம் செஞ்சு குழந்தைய காப்பாத்தினாராம். அம்பிகையோட பால், நந்திவாய் நுரைநீர், அமிர்தம், சைவ தீர்த்தம், சூரிய புஷ்கரணி தீர்த்தம் இதாலெல்லாம் குழந்தைய குடிக்க வச்சிருக்காரு. இந்த காரணத்தினால இறைவன் ஐயாரப்பர் அப்படின்னு சொல்றாங்க, எனப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல இங்கே அம்பாள் அறமளத்த நாயகி எனப்படுறார். ஆண்கள் தர்மம் செய்யறத விட எப்பயுமே குடும்பத்துல இருக்கிற பெண்கள் தர்மம் செஞ்சா ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அந்த அடிப்படையில உலக உயிருக்கெல்லாம் படியலுக்கும் நாயகியா பெண்களுக்கு தர்மத்தின் அவசியத்தை எடுத்துக்காட்டும் விதத்துல தர்மஷ வர்த்தினி அப்படிங்கிற பேர்ல அம்பாள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். எல்லா நாட்களிலும் நல்ல நாட்களேங்கிறத வலியுறுத்துற வகையில அஷ்டமி திதியில இரவு நேரத்துல கூட அம்பாளுக்கு இங்கே திருக்கல்யாணம் நடத்தப்படுது. இந்த ஊர் இறைவனுக்கு அர்ச்சகர் ஒருவர் பூஜை செஞ்சு வந்தாராம். ஒரு முறை காசிக்கு போன அவரால் பூஜைக்கு உரிய நேரத்துல வர முடியலையாம். இந்த தகவல் அந்த ஊர் அரசனுக்கு போயிருக்கு. அவன் உடனே கோயிலுக்கு பார்த்தபோது சம்பந்தப்பட்ட அர்ச்சகர் பூஜை செஞ்சிட்டு இருக்காரு. மறுநாள் தான் காசிக்கு போன அர்ச்சகர் ஊர்ல இருந்து திரும்பி இருக்கிறார். ஊராரும் அரசனும் ஆச்சரியப்பட்டாங்களாம். இறைவன் இந்த அர்ச்சகர் மீது கொண்ட அன்பால அர்ச்சகரோட வடிவிலேயே தனக்குத்தானே அபிஷேகம் செஞ்சு கொண்டது அப்பதான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சான். தன்னை வணங்குபவர்களுக்கு அன்பு செய்கிறவர் ஐயாரப்பர். அப்பர் பெருமான் இந்த தலத்துல வழிபட்டு கைலாய காட்சியே காணப்பெற்றாராம். இந்த தலத்துல வணங்கினா கைலாயத்திற்கே சென்றதாக ஐதீகம். மானசரோவர் ஏரியில முழுகிய அப்பர் பெருமான் இந்த திருத்தலத்தில் உள்ள குளத்துல எழுந்தார். சூரிய புஷ்கரணி தீர்த்தம் எனப்படும் இந்த குளம் ரொம்பவும் விசேஷமானது. இங்கே அம்பாள் மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுறார். அதனால திருவையாறு எல்லைக்குட்பட்ட இடங்கள்ல பெருமாளுக்கு கோயில்களே கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இங்க பார்த்தீங்கன்னா மூலவர் சுயம்புவா எழுந்தருள் இருக்கிறார். அவரது ஜடாமுடி கருவறையோட பின்பக்கம் பறந்து விரிந்து கிடப்பதா ஐதீகம். சிவபெருமானோட ஜடாமுடியை மிதிக்கக்கூடாது என்பதனால சன்னதியை சுற்றத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. சுவாமி பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி மிகவும் விசேஷமானவர். இவரை பெருமாள் வழிபட்டிருக்கிறார். பெருமாள் வழிபட்ட குரு தமிழகத்திலேயே இங்கு மட்டும்தான் இருக்கிறார். இவருக்கு ஹரி உரு சிவயோக தட்சிணாமூர்த்தின்னே பேர். இவர் முயலகனுக்கு பதிலா ஆமையை மிதிச்சிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கோயிலோட வெளிப்பிரகாரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றுகிட்டு ஐயாரப்பா அப்படின்னு நம்ம குரல் கொடுத்தா 7 முறை திருப்பி கேட்கும். அந்த அளவிற்கு இந்த கோயிலோட கட்டடக்கலை அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டில் உள்ள இன்ஜினியர்கள்லாம் இந்த சப்தம் கேட்கறத பத்தி ஆய்வு செய்யறதுக்காக இங்க வந்தாங்களாம். ஆனா என்ன காரணம்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியவில்லையாம். நவ கிரகங்கள்ல இது சூரிய ஸ்தலம். சூரிய பகவான் இந்த தலத்துல பூஜித்திருக்கிறார். இந்த கோயில் 5 பிரகாரங்களை கொண்டது. இங்குள்ள முக்தி மண்டபத்தில் அமர்ந்து தியானம் செஞ்சா மனம் நிம்மதி கிடைக்கிறது. சூரியன் இந்த கோயில்ல மேற்கு திசை நோக்கி இருக்கிறார். தட்சிணாமூர்த்தி மேல் நோக்கிய வலது கரத்துல கபாலமும், கீழ் நோக்கிய வலது கரத்துல சின்முத்திரையும், மேல் நோக்கிய இடது கரத்தில் சூலமும், கீழ் நோக்கிய இடது கரத்துல சிவஞான போதமும் காணப்படுறார். இங்க திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்குறதுக்காக இந்த இறைவனை பிரார்த்திக்கிறாங்க. சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செஞ்சும் வஸ்திரம் அணிவிச்சும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றி விட்டுகிறாங்க.
இங்குள்ள தியான மண்டபம் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டு இருக்கிற விதம் வந்து ரொம்ப அபூர்வமானது. சுண்ணாம்பு மற்றும் கருப்பட்டி கலந்து இது கட்டப்பட்டிருக்கு. இந்த பொருட்களை சேகரித்து வைக்க மிகப்பெரிய குழிகள் தோண்டப்பட்டு இருந்தனவாம். இதை கட்டியவங்களுக்கு தங்கமும் வெள்ளியும் கூலியாக தரப்பட்டுதான். இதை 2 குழிகள் தோண்டி போட்டு வச்சிருந்தாங்களாம். ஒருவர் தன்னால் முடிஞ்ச அளவு இவற்றை அள்ளிச் செல்ல அனுமதிக்கப்பட்டு இருந்ததாம். இந்த 4 குழிகளும் இப்போவும் அங்கே இருக்கு. காலை 6 மணியிலிருந்து 11 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கும். இங்கு சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக தான் அருள் பாலிக்கிறார். ஐயாரப்பர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒரு தலம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தட்சிண கைலாசம் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே நந்தியே சிவனுக்காக மலையாக மாறின தலம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய 51வது தலங்கள் அப்படிங்கிற சப்தஸ்தான தலங்களில் இதுவும் ஒன்று. இதை ஒரு விழாவாகவே இங்கே கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சோழர்கள், பாண்டியர்கள், தஞ்சாவூர் நாயக்கர்கள் மற்றும் தஞ்சாவூர் மராட்டியர்கள் இவங்க எல்லாமே இந்த கோவிலுக்கு வந்து திருப்பணிகள் செஞ்சுருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 9ஆம் நூற்றாண்டிலிருந்தே சோழ சாம்ராஜ்யத்தின் போதே கட்டப்பட்டது. அந்த நேரத்தில் கோபுர வாயில் உட்பட பிற்கால விரிவாக்கங்கள்லாம் 16ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் நாயக்கர்கள் வரைக்கும் காலம் காலமாக ஒரு கட்டடக்கலைகள் கட்டியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மெயினாக இந்த கோவிலில் கோபுரம் இருக்கிறது. இதை கோவில் வந்து இந்து அறநிலையத்துறையால் இப்போது பராமரிக்கப்பட்டு வருது. அதுக்கு முன்னாடி அப்படியே தான் இருந்தது. 5 ஆறுகள் கொண்ட தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்துக்கு ஐயாரப்பர் பேர் அப்படின்னும் பேர், பஞ்சநதீஸ்வரன்னும் பேர். தமிழில் பார்த்தீங்கன்னா ஐயின்னா 5, நதின்னா 6, அதனால் அந்த பேர் அப்படின்றாங்க. வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டியாறு மற்றும் காவிரி ஆறு ஆகிய இந்த 5 ஆறுகள் தான் இந்த தலத்தில் ஓடுறது அப்படின்றது ஐதீகம். அதனால தான் இந்த கோவிலுக்கு அப்படி ஒரு பெயர். அதனால் இந்த கோவிலோட கட்டடக்கலை பார்த்திங்கன்னா 60,000 சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டப்பட்ட தட்சிண கைலாசம் இந்த கோயில் 5 பிரகாரங்களையும் பல மண்டபங்களையும் கொண்டுள்ள இந்த கோயில் வந்து ரொம்ப கருவறையோட வெளிப்புற சுவரெல்லாம் வந்து 5 தேவகோஷ்டங்களாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்கொண்டார் அல்லது கால சம்காரமூர்த்தி சன்னதியும் இருக்குது. ஆதிசங்கரால் தொடங்கப்பட்ட ஹோமகுண்டம் ஆட்கொண்டாவின் சன்னதிக்கு வெளியில் இருக்குது. கோயிலோட முதன்மை தெய்வம் 5 நதிகளோட பெயரால் அழைக்கப்பட்டாலும் கோயிலில் சூரிய புஷ்கரணி, கங்கா தீர்த்தம், சந்திர புஷ்கரணி, பாலாறு மற்றும் நந்தி தீர்த்தம் ஆகிய 5 நீர்நிலைகள் கோயில் உள்ளேயே இருக்குது. தட்சிண கைலாசம், உத்தர கைலாசம்னு 2 சன்னதி இருக்குது. பஞ்சாட்சர ஜபம் செய்யும் முக்தி மண்டபமும் இருக்குது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் வந்து நம்ம சிவன் கோயில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதுக்கே நம்ம ரொம்ப பெருமை கொள்ளணும். முடிந்தவர்கள் சிவனோட அருள் பெறும். நமச்சிவாய. அப்படியே இந்த வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த பதிவுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரையும் காத்துருங்க. நன்றி.